ஓரோஃபிஷியல் ஹெல்த் மிரர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. விட்டமின் B12 டெஃபிஷியன்சினாலேயும் நமக்கு அனிமியா வரும். அனிமியா இருக்கனால பேல் ஸ்கின் அண்ட் பேல் லிப்ஸ் இருக்கும். நிறைய அல்சர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இங்கே ஆங்குலர் கீலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வாய்க்குள்ளேயும் அடிக்கடி புண்ணு வரலாம். இந்த மாதிரி புண்ணு வரதுனால பேட் பிரெத் வரலாம். ட்ரை மவுத் இருக்கனால நிறைய டீகேஸ் வரலாம். டங்கில் மெயினாக டங்கில் இருக்க அந்த பேப்பில் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் விழுந்து டங் பால் டங் ஆகலாம், இல்லை டங்கே வீங்கி ரெட் கலரில் ஆகலாம். விட்டமின் B12 குறையும் போது நம்ம நரம்பு பாதிக்கப்பட்டு நம்ம நர்வ் சப்ளையே பாதிக்கப்பட்டு டங்கில் பேர்னிங் சென்சேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டங்கில் பேர்னிங் சென்சேஷன் அண்ட் பெயின் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சிஸ் கொஞ்சம் ரேர் தான். பட் மெயினாக வெஜிடேரியன்ஸ் தான் விட்டமின் B12 அந்த மாதிரி டிங்லிங் சென்சேஷன்ஸ், அதாவது கால் மறுத்த மாதிரி இருக்குதோ இல்லை வாயிலையோ இல்லை காலையோ குத்துற மாதிரி இருந்தாலும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சியை நம்ம சஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணணும் பிளட்டில். சப்போஸ் உங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியாக இருந்தால் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் டெய்ரி ப்ராடக்ட்ஸை நிறைய எடுத்துக்கலாம். சில டெய்ரி ப்ராடக்ட்ஸில் விட்டமின் B12 ஃபோர்ட்டிஃபைடு டெய்ரி ப்ராடக்ட்ஸே வருது, அதை எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம்.